நண்பர்களே, உங்ககிட்ட நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். இந்த வீடியோவுக்காக ஒரு லைக்கு, முடிஞ்சால் ஒரு கமெண்டு, அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. இந்த பாதை வழியா தான் போயிருக்கா. அதுவும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போயிருக்கா. ஊரை தாண்டதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த சைடு போனா அவங்க மாமா ஊர் தானே வருது. பன்னியார்பட்டி தான் வருது. ஏற்கனவே கவினும் சாரனும் அங்கதான் இருக்கானுங்க. ஒருவேளை அங்க போயிருந்தா எனக்கு போன் பண்ணிருப்பானுங்களே. அப்போ பன்னியார்பட்டிக்கும் நம்ம ஊருக்கும் இடப்பட்டது காடு தான். காட்டு வழியா வேற எங்கேயும் போயிடக்கூடாது. போக மாட்டேன், சத்தியமா போக மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ பேசுற பேச்சு அப்படி வாய கட்டுனா நீ கேக்குறியா? இல்ல, அதெல்லாம் போக மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, இடப்பட்ட ஊர்ல எல்லா பக்கம் தேடுங்க போங்க. இருந்தாலும் உனக்கு அந்த வார்த்தை தேவையில்லாத வார்த்தை. உண்மைதான், அதிகமா பேசிட்டேன். நான் பேசுனேங்க காடி போனேன். நான் பேசிட்டு எங்க காடியில விட்டுட்டு போனேன். இவ்வளவுதான் உன் பாசம் இல்ல. பேசிட்டு எங்களுக்காக என்ன கடந்து தேடுடா அப்படின்னு என்ன பழி வாங்கிட்ட அப்படிதானே? ஓடி, யாருமே என்ன புரிஞ்சுக்கல. நீங்க என்ன புரிஞ்சுக்கல. யாருமே புரிஞ்சுக்கல, நீ என்ன புரிஞ்சுக்கல. போடி, யாருமே என்ன புரிஞ்சுக்க வேண்டாம். ஆனா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகவும் செய்யாது. அப்படி ஏதாவது ஒண்ணு ஆகுதுன்னா அது எனக்கு தான் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன், ஆகுதுக்கு சம்மதிக்கவும் மாட்டேன். போடி, பதி வாங்கிட்டல, போ. ஓடிக்கிட்டே இருக்கேன்டி, ஓடிக்கிட்டே இருக்கேன். எவ்வளவு தூரம் தான் நான் ஓடுறேன்னு பாக்குறேன். என்னடா இத்தனை ஊரம் தேடி பார்த்தாச்சு, ஒரு முறையும் ஆளை காணோம். கடைசியில பன்னியார்பட்டியார் மணிக்கு தான் வந்து போன நினைச்சு இங்க வந்தா இங்கே ஆளை காணோம். இதுக்கு மேல தேடுறதுக்கு இடம் இல்லையா? ஏன்னா ஒருவேளை நம்மள கண்டு எங்கேயாவது ஒளிஞ்சிருக்காளா? சே, அப்பெல்லாம் பண்ணவே மாட்டா. அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டா. ஏய், மொத்த ஊருக்குள்ள தானடா இருக்கு. இதை தண்ணி இப்படி பிள்ளை போயிருக்க முடியும்? எல்லா ஊர்லயும் 10 பேர் நம்ம தான் நிக்கான். எவனும் எந்த தகவலும் கொடுக்கலையே. அதே போட்டு நம்ம எல்லாத்தையும் மனத்துக்கிட்ட எங்க போக முடியும்? இவனுக்கு கடத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அண்ணா, ஒரு துளி கூட வாய்ப்பு இல்ல. ஏன்னா எல்லாருமே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு தானே இருக்கோம். அலெக்சன் கூட சொன்னானே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தங்க கடைக்கு முன்னாடி போயிருக்கானு. அந்த கடைக்காரர் சொல்லியிருக்காரு நம்ம துணி கடையில துணி எடுத்துட்டு போயிருக்கா. அப்பெல்லாம் கடத்த முடியலண்ணே. அப்படியே கூட நடந்திருக்காத. அதான் 5 அடிக்குது. இதை தாண்டி எந்த இடத்துல போயிருப்பா? ஒரு வீட்டுக்கு போயிருப்பாளோ? அதான் ஜானல் நச்சுட்டு இருக்கோமே. ஒரு வேலை எங்க தூங்கிட்டாலோ என்னன்னு சொல்றியா? அதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. இப்படிலாம் லாஞ்சிருப்பா, கண்ணு சொக்கி இருக்கும். ஒரு வேலை தூங்கிருந்தானா மதியம் போய் யாராவது தூங்குவாங்கன்னு. அவ தூங்குவாடா. அப்படியே தூங்குதா இருந்தாலும் ரோட்டே தூங்குதா? நம்ம ரோட்ல தானே எல்லாரும் பாத்துருக்காங்க. சரிடா, நீ அலெக்ஸுக்கு போன போடு. போன கடையில வச்சுட்டு போயிட்டானா? போன கடையில வச்சுட்டு போயிருக்கானா? அப்போ இசைய பாத்துட்டானு அர்த்தம். போன் எடுக்க வந்தா அவளை விட்டுருவோனே போயிருக்கான் பின்னாடி. அப்போ கிடைச்சிருவான். ஆனாலும் இதுதானே லாஸ்ட். இதை தாண்டி இங்க போக முடியாதா? எதுக்கு அரமனைக்குள்ள போய் பாப்போமா? அதான் பயிலெல்லாம் ஊதி பறிக்கிட்டு இருக்காருல. 150 பேர் உள்ளதான் நிக்கான். வேற ஏதாவது இடம் இருக்கு? வேற எங்க இடம் இருக்க போகுது? வேற எங்க போக மாட்டா. இதுதான்டி அந்த அரமனைக்கு போற வழி. இதை விட்டு வேற எந்த வழியாவும் போக முடியாது. இதுக்கப்புறம் ஒரு ஒத்தடி பாதை இருக்கும். அது வழியா தான் போகணும். காருக்கெல்லாம் வர முடியாது. இங்க இருந்து 2 கிலோமீட்டர் நடக்கணும். 2 கிலோமீட்டர் உள்ள நடக்கணுமா? ஆமா, அது புள்ள சவுதி சேரா கிடக்கும். யாருமே இதை தண்ணி அங்கெல்லாம் வரவே மாட்டாங்க. இந்த வழியா போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைப்பாங்க. அப்படி அடர்ந்து ஒரு மாதிரி கிடக்கும். பூச்சி பட்டை, அப்புறம் கொடி செடி இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும். நம்ம அதெல்லாம் தாண்டி தான் போகணும். இது அரமனையில இருந்து 3வது அரமனைக்கு போற வழி. இப்படி வழியாவா ராஜாக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தாங்க? மெயின் வழி அதுதான். நம்ம எப்பவுமே போவோமே, அதுதான் மெயின் வழி. ஒருவேளை எதிரிகள் ஏதாவது தாக்க வந்தா தப்பிச்சு போறதுக்காக இந்த வழி வச்சிருந்திருக்காங்க. ஒரு வாட்டி நம்ம அரமனைக்குள்ள போயிருக்கும் போது இந்த வழியா ஒத்தடி பாதை, பெரிய பாம்பெல்லாம் கிடக்குது ஜபா சொன்னால. ஆமா, அந்த அரமனையில இருந்து ஒரு முள்ளு கடா இருந்துச்சு. அது வழியா வந்தாதான் 3வது அரமனைக்கு போக முடியும்னு சொல்லிட்டு இருந்தோமே. அதனால லேஸ்ல யாரும் போக மாட்டாங்க. பெரிய பெரிய பாம்பெல்லாம் கிடக்குன்னு சொன்னாங்களே. ஆமா, அந்த அரமனைக்கு ஷார்ட் கட் இதுதான். சொல்ல போனா கிங்ஸினுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்ப உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? இது ரேச்சல் தான் சொன்னான். ரேச்சல் அக்காவா? ஆமா, அவதான் எனக்கு சொன்னான் இப்படி ஒரு வழி இருக்குன்னு. நானும் அவளும் இதுல பாதி தூரம் வந்தோமே. செவ்வா கூட வந்தா திட்டுவானே, நான் அவளை விட்டுட்டு ரேச்சல் கூட தான் வந்தேன். ஆனா கிட்டத்தட்ட அரமனை கிட்ட நெருங்கிட்டேன். அதுக்குள்ள எனக்கு பயம் வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ரேச்சல் அக்கா போயிருப்பாளா? நான் இல்லாம எப்படி போயிருப்பா? அதுக்கு வழி இந்த வழிதான்.
யாருக்குமே தெரியாதே, நீ வா. சரி, ரேச்சலுக்கு எப்படி தெரியும்? அவங்க வீட்டார்களுக்கு தெரியாம இருக்குமா? அவங்க தானே எதிரி, அதனால அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அவ தான் சொன்னா. நானும் இப்படி பல நாள் வந்துட்டு பாதியில போயிருக்கேன். ஆனா இன்னைக்கு முழுசா உள்ள போயிருவோம். சரியா? 3 கேட் இருக்கு. கேட்டு அடைஞ்சிட்டா 2வது கேட்டுக்கு ஈஸியா போயிடலாம். 2வது கேட்டுக்கு போயிட்டா 3வது கேட்டுக்கு ஈஸியா போயிடலாம். என்ன, இந்த கேட்டுக்கு போறதுக்கு தான் ரொம்ப ரிஸ்க். பாம்பு கிடக்குமா? ஆமா, பெரிய நாகப்பாம்புலாம் கிடக்குன்னு சொன்னா. அதனால இப்படி தட்டிக்கிட்டே போவோம். சரியா? ஒரு கம்பு எடுத்து வச்சுக்க. சரி. ஒரு வாட்டி நாங்க போய்கிட்டு இருக்கும்போது மேல இருந்து பொத்துன்னு ஒரு பாம்பு எங்க தலைக்கு கீழோடி விழுந்துச்சு. என்ன சொல்ற? ஆமா, ரேச்சல் நானும் போய்கிட்டு இருந்தோமா, நிறைய மரங்களா இருந்துச்சு. திடீர்னு ஒரு பெரிய பாம்பு இத்தா தண்டி இருக்கும், அப்படி எங்க முன்ன வந்து பொத்துன்னு விழுந்துச்சு. அன்னைக்கு தான் அலறி அடிச்சு நான் திரும்ப இங்கே வந்துட்டேன். ரேச்சலே அந்த சைடு மாட்டிக்கிட்டா, நான் இந்த சைடு மாட்டிக்கிட்டேன். அப்புறம் எப்படியோ 2 பேரும் தப்பிச்சு இங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் போவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு பாதி தூரம் மறுபடியும் போனேன். ஆனா எனக்கு பயம், அதனால திரும்பி வந்துட்டேன். சரி, வா போவோம். இது என்ன இசை? காட்டுக்குள்ள வீடு இருக்குது. இதுவும் அரண்மனைக்குள்ளதான். அரண்மனையில வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க தங்கின வீடு. இப்ப அந்த அரண்மனையில யாரும் இல்லல்ல, அதை இப்படி பாழடைஞ்சு போச்சது. நாத்தம் தாங்க முடியல, அசிங்கமான வாடை அடிக்குது. ஆமா, ஏதாவது பாம்புக்கு செத்து கிடக்குமா இருக்கும். ஆனா வீட்ல பெரிய வீடா தான் இருக்கு. வேற நம்ம திறந்து பாப்போமா? அசிங்கமா இருக்கு. இல்லடி, அப்பெல்லாம் லேசா நினைக்க முடியாது. ஏன்னா இந்த வீட்டுல இருக்கவங்களும் அரண்மனையில வேலை பார்த்தவங்க தானே. ஒருவேளை அந்த அரண்மனைக்குள்ள சாவி இது கிடைச்சிச்சுன்னா? என்ன சொல்ற? இல்லடி, கண்டிப்பா அரண்மனை சம்பந்தப்பட்ட பொருள் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. உள்ள போய் தான் பாப்போமே. ஆனா அருவருப்பா இருக்க, ஏதோ அசிங்கமெல்லாம் கிடக்கு. அதானே, இங்கதான் மனுஷங்க நடமாட்டமே இல்லையா? பிறகு எப்படி? அருவருப்பா இருக்கு. எதுக்கு உள்ள போய் பார்த்துட்டு போமா? நீ இதுல எப்படி காலை வச்சுக்கிட்டு நிக்க? நான் இதோட 6வது திருப்பு வரேன், பழகிடுச்சு. பாரு, இதுக்கு அப்புறமும் இதே மாதிரி ஒரு வீடு இருக்கு. இப்படி இதுலயே ஒரு 10 வீடு கிட்ட இருக்கும். இவங்க எல்லாம் அரண்மனையில வேலை பார்த்தவங்க. அரண்மனையை பூட்டினதால இவங்களும் இந்த வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு அங்கங்க போயிருப்பாங்க போலுக்கு. இந்த அரண்மனையில வேலை பார்த்தவங்க எல்லாம் காலி பண்ணி போயிருக்காங்கல்ல, இதுல இருந்தவங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு விசாரிச்சாலே உங்க அம்மாக்கு என்ன நினைச்சு தெரிஞ்சிருமே. இவங்க 3வது அரண்மனையில வேலை பார்த்தவங்க தான். சரி வா, இதுக்கு அடுத்த ஒரு வீடு இருக்குது. அதுக்குள்ள என்ன உள்ள போய் பாப்போமா? எனக்கு என்னமே ஆட்கள் நடமான மாதிரியே இருக்குது. ஏதாச்சும் சொல்ற? இல்ல செவரு புள்ள ஏதோ கிறுக்கி வச்சிருக்கு. அது கிறுக்கிக்கல, ஏதோ பொம்மை படம் வரைஞ்சி வச்சிருக்கு. இதே அது ஒன்ன மாதிரியே இருக்கு பாரு இந்த பொம்மை படம். கொன்னுவேன் பாட்டி, சத்தியமா. இங்க பாரு, 1 2 3 நம்ம வீட்டுல இருக்கிறெல்லாம் வரைஞ்சி வச்ச மாதிரியே வரைஞ்சி வச்சிருக்கு. அப்படிதான் தெரியும். வா வா, உள்ள போலாம். மாமா, அப்பா, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். நீ எங்க வந்திருக்க? தேடுனீங்களா? எதுக்கு? எதுக்கா? என்னது, எல்லாரும் தேடுறாங்களா? என்ன மாமா சொல்றீங்க? நீ நேரா வீட்டுக்கு தானே போயிருக்கணும். நான் வீட்டு சொல்லிட்டு தான் வந்தேன், சாயங்காலம் தான் வருவேனே. அதான் அண்ணன் கடைக்கு போனா, நீ தான் அண்ணன் கடைக்கு போகல. போன அண்ணன் திட்டான், உனக்கு மனசு உடைஞ்சு போச்சு, நேரங்க வந்துட்ட. அப்படிதானே? அது சரி, இங்க எப்படி வந்தா? பாதியே இல்ல, உன் செருப்பு தடுத்து வச்சுதான் நான் வந்தேன். ஏன் செருப்பு தடுத்து வச்சா? உன்னை அங்க வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா உன்னை காணல. என்னடா இவ்வளவு காணுமேனு பார்த்தா உன் செருப்பு தடம். அது எப்படி மாமா ஏன் செருப்பு தடுத்து வச்சு கண்டுபிடிச்சீங்க? அந்த செருப்பு எடுத்துட்டு வந்தவனே நான் தான். அது பின்னாடி அச்சு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, அதை வச்சுதான் வந்தேன். ஆத்தி, எப்படி கண்டுபிடிச்சு வந்திருக்காரு? செருப்பு தடுத்து வச்சா? ஆமா. சரி வா, அங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. நான் சும்மா தான் வந்தேன். அங்க கிங்ஸ்லேனுக்கு ரைடு வந்துட்டு இருக்கு. சாணனை பிடிச்சு திட்டிட்டு இருக்காரு. ஏன்? ஏன்னா உன்ன அண்ணன் திட்டான்ல, அதனால நீ காணாம போயிட்டேன்னு வீட்டுல பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என்னது, நான் காணாம போயிட்டேனா? ஆத்தி, சாரி முடிஞ்சது. ஆத்தி, என்ன சொல்லுவியா? இங்க காணன குடும்பமே தேடிட்டு இருக்கு. ஊர் முழுக்க ரவுடி பேர்ல தேடிட்டு இருக்கானுங்க. ஐயோ, எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்க. நாங்க சும்மா இப்படியே வந்தோம். சரி, ஆள் மட்டுமே இடத்துக்கு வரது உனக்கு சும்மா வந்ததா? அது நீ இந்த சைடு வரத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு செருப்பு தடுத்து வச்சு நான் கண்டுபிடிச்சேன். இப்ப நீங்க வந்ததே நாங்க பாக்கலன்னு வச்சுக்க, சத்தியமா இன்னைக்கும் நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டோம். இப்படி ஒரு இடம் இருக்கு எனக்கே தெரியாது. அது ஆனா ஒண்ணு, இந்த புது புது இடத்த கண்டுபிடிக்கல ஒண்ணு அடிச்சுக்கவே முடியாது. கேட்டியா? ஒழுங்கா வா. ஆத்தி, திட்டு விழுத. ஆத்தி, என் புருஷன் என்ன உண்டுல நாக்கிறாவளோ? அவா அவன் இங்க எதுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க? டேய், நீ எப்படி அங்க? அட போங்க லேசப்பா, நான் உங்களை எங்க இருந்தா கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? டேய், இவங்க 2 பேரும் கார்ல இருந்து நான் இவங்கள தேடி வந்தேன்டா. இவங்க 2 பேரும் காணுமா? இங்க தானே நிக்காங்க. அத அவர் கண்டுபிடிச்சிருக்காருடா. அப்போ நீங்க 2 தொலைஞ்சு விட்டிய? அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நாங்க தொலைல, நாங்க சும்மா தான் வந்தோம். நாங்க தொலைஞ்சிட்டதா ஊர் முழுக்க தம்பரட்டு அடிச்சு வந்திருக்காவ. இப்ப நாங்க எப்படி ஊருக்குள்ள போகணும்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாங்க போலாம். நான் என்னடா நம்ம குடும்பமே இங்க படம் எடுக்க நான் வரேன். அங்கதான் அலேசப்பாவையும் சாரணப்பாவையும் பார்த்தேன்.
எங்க பார்த்தா? நான் பண்ணையப்பட்டி அரமனையில. ஆத்தி குடும்பமே வளைச்சு வளைச்சு தேடி இருக்காங்க. நாங்க அங்கதான் போறோம்னு யார் சொன்னா உங்களுக்கு? நீங்க அங்கதான் போயிருப்பீங்கன்னு நினைச்சு எல்லாம் தேடி போயிருக்காங்க. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். அலெக்ஸப்பா, இது எந்த இடம்? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அது அப்படியே உங்க அம்மா கிட்ட கேளு பாப்போம். இசையம்மா, அது வந்து அவ காத்து புகழாரத்தையும் புகுந்துருவா. ஆள பாரு, தேடி வந்து இடத்த பாரு. அண்ணன் கண்டுதான் உண்மையில அவனை சமாளிக்கும். ஒழுங்கா வீட்டுக்கு வா. அது என்ன சத்தம்? நீயே கத்துன? எப்போ மறுபடியும் நீங்க இசையம்மாவை திட்டுங்க. வேண்டாம். வேண்டாமா? எதனால? நீ ஒழுங்கா வீட்டை பக்கம் வர மாட்டா? உள்ள யார் இருக்கா? தெரியல. எப்போ உள்ள இருந்து சவுண்ட் வந்தது. நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இரு, உள்ளது சவுண்ட் வந்ததுல? அது சரி, இந்த மாதிரி இடத்துல நீ எதுக்கு வந்த? இங்க எதுக்கடி வந்த? அது வந்து உன்னெல்லாம் என்ன பண்ணனே எனக்கு தெரியல. யாரு? யாரு? போயிடலாம். எப்போ உள்ளதான் சவுண்ட் வந்தது. அட சும்மா இருடா, இவன் ஒருத்தன். டேய் வீட்டுக்கு போலாம்டா. இருங்கம்மா, உள்ள இருந்து சவுண்ட் வந்ததுல. உன் வயசுல இந்த சவுண்ட் எனக்கு கேட்டுச்சுன்னா 4 நாளைக்கு வெளியில வர மாட்டேன்டா. இவன் என்ன உள்ள போய் பாப்போங்க. உள்ள இருந்து தான் சவுண்ட் வருது. அட இவா ஒருத்தி அம்மா. சப்போ. அது என் காலுகையில ஆடுது. உள்ள இருந்து சவுண்ட் வந்தது. ஆமா, இப்ப அதுக்கு என்ன, நம்ம போவோம். போய் என் பேக்க பிடிங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சப்போ, இவனுக்கு வீரம் எங்க இருந்து தான் இருக்குனே தெரியல. டேய் சும்மா இரேண்டா. இல்லம்மா, உள்ள இருந்து சவுண்ட் வந்துச்சு. உள்ள போய் பாப்போமா? அதுக்கு முன்னாடி நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இதுல எந்த இடம்? எதுக்கு நீங்க வந்த? அதான் பன்னேர்பட்டி அரமனை இருக்குல்ல, 3வது அரமனை. அதுக்கு ஷார்ட்கட் இதுதான். ஷார்ட்கட்டா? பன்னேர்பட்டில ஏற்கனவே 2 அரமனை நம்ம போயிட்டோமா. 3வது அரமனைக்கு யாருமே போயிருக்க மாட்டாங்க. போக முடியாது. பெரிய முள்ளுக்காடு. உள்ள பாம்பு, கருநாகம் எல்லாம் கிடக்குது. யாருமே போக மாட்டாங்க. அந்த அரமனைக்கு வழி இதுதான். ஷார்ட்கட். அங்கோடி போக முடியாது. ஆனா இங்கோடி போயிடலாம். அந்த 3வது அரமனைக்கு இங்கோடி போயிடலாமா? வீட்டுக்கு கூட்டு போவன்னு பார்த்தா அரமனைக்கு போறதுக்கு இவளுக்கும் ஆர்வம் வருது. உனக்கு நல்லா தெரியுமா? தெரியுமாவா? நிறைய வாட்டி வந்திருக்கேன். ஆனா 3வது அரமனைக்குள்ள நான் போனதே கிடையாது. பாதி தூரம் போயிருக்கேன். அப்புறம் திரும்பி வந்துடுவேன். ஏதாவது தடங்கள் வரும், வந்துருவேன். அதான் இன்னைக்கு போலான்னு வந்தேன். அதுவும் நம்ம அரமனை தானே. ஆனா நம்ம யாருமே பார்த்தது இல்ல. அதான் சரி போய் பார்க்கலாமேன்னு வந்தேன். அப்ப இந்த கட்டிடங்கள்லாம்? இதே மாதிரி 10 கட்டிடம் உள்ளேயே இருக்குது. இதெல்லாம் அரமனையில வேலை பார்த்தவங்களுக்கு அரமனையில இருந்து கட்டி கொடுத்த வீடு. அதாவது உயர்ந்த போஸ்டிங்ல இருப்பாங்கல்ல அரமனையில, கணக்கு எழுறது, கணக்கு புள்ள, பரச்சல பாக்குறவங்க, அவங்க தங்கி இருந்த அரமனை. அரமனையா? ஆமா, இதெல்லாம் குட்டி குட்டி அரமனை. அரமனையில வேலை பார்த்தவங்க கூட கௌரவமா இருந்திருக்காங்க. அதான் இந்த பில்டிங்க பாருங்க, அந்த காலத்திலே எப்படி கட்டியிருக்காங்கன்னு. அதான் சரி அரமனைக்கு போக முடியட்டாலும் இதையாவது பார்க்கலான்னு வந்தேன். நிஜமாவே 3வது அரமனைக்கு போலாமா? அதான் அம்மா போகலான்னு சொல்றாங்களே. எவ்வளவு தூரம் இருக்கும்? ரொம்பலாம் தூரமே கிடையாது. நடந்தா 5 நிமிஷம், 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஆனா அந்த அரமனையில இருந்து உள்ள வந்தோம்னா 3 கிலோமீட்டர். இந்த பாதைய போனா வெறும் 1/2 கிலோமீட்டர் தான். ஈஸியா போயிடலாம். இதே மாதிரி இன்னொரு 6 வீடு இருக்கும். அதை மட்டும் தாண்டி போயிட்டா 3வது அரமனை தான். அரமனையா? அது எப்படி இருக்கும்? எனக்கும் தெரியாது. அரமனை தெரியும், 2வது அரமனை தெரியும். 3வது அரமனை எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா அது பிரம்மாண்டமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். மத்த 2 கட்டிலும் இதுதான் பெரிய அரமனை. ஏன்னா இது ராஜா காலத்துல கட்டப்பட்டது. ராஜா காலத்துலயா? ஆமா, ஃபர்ஸ்ட் அரமனை அப்பாவோட அப்பா கட்டினது. அது ரொம்ப பெருசு கிடையாது, பழைய காலத்து வீடு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அப்பா எங்க அம்மாக்கு கட்டினது காதல் கோட்டை. அத நீங்க பாத்தீங்களே, அதுதான். ஆனா 3வது அரமனை அது ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா கட்டின அரமனை. அப்படின்னா அந்த காலத்து அரமனை? ஆமா மாமா, அந்த காலத்துல கட்டின அரமனை. நான் தூரத்துல இருந்து பாத்திருக்கேன். அது கேட்டே பயங்கரமா இருக்கும். நிஜமாவா? ஆத்தி சொல்லி சொல்லி இவருக்கு ஆசை வந்துட்டே. அப்படியா? அதுல அப்படியே பொருட்கள்லாம் இருக்குமா? தெரியல மாமா, இது வரைக்கும் நான் போனதே இல்ல.
அதான் போலான்னு பாக்குறேன். அதுவும் நம்ம ப்ராப்பர்ட்டி தான், ஆனா அதை எதுக்கு யாருமே கண்டுக்கன்னு தெரியல. சரி போனா அம்மா பத்தினது ஏதாவது கிடைக்கும்னு தான் போகிறதுக்கு வந்தேன். சரி வா போலாம். நானும் வரேன். நீ இல்லாமடா. சரி இரு, இந்த சைடா போலாமா? இல்ல மாமா, அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது நமக்கு கிடைக்கான்னு பாக்கலாம்ல. இந்த வீட்டுக்குள்ள என்ன கிடைக்கும்? பாக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் அரமனையில உயர் பதவியில இருந்தவங்க. கண்டிப்பா அரமனை சார்ந்த ஏதாவது ஒரு பொருள் இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்க பொருளை வச்சு அரமனை எப்படி இருக்கு நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணிடலாம். யா கரெக்ட். சரி வாங்க உள்ள போலாம். என்னப்பா ஒரு மாதிரி நாறுதே? அதானே, ஒருவேளை பூட்டியே கிடந்துலடா, அதான் அப்படி இருந்திருக்கும். பாத்தீங்களா மாமா, கட்லு சோபாலாம் அந்த காலத்திலே இருந்திருக்கு. ஆமால, சோபா கட்லாம் நம்ம இப்பதான் வந்து நினைச்சோம். இங்க பாருங்களேன் எப்படின்னு. இவங்களே இப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா அப்போ அரமனையில வாழ்ந்தவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க? மாமா, இங்கே இவ்வளவு பொருட்கள் எடுக்குன்னா அரமனையில எப்படி இருக்கும்? அது இல்ல, எதுக்காக அப்ப இவ்வளவு பொருளை வச்சுட்டு அதை பராமரிக்காம போட்டுட்டு போனாங்க? அவங்களுக்கு வேண்டாம்னா ஏழை மாதிரி விட்டுருக்கலாமே. எதுக்காக அப்படி பாலாடி போட்டுருக்கணும்? அது எப்படி ஒட்டு மொத்தமா அரமனையே க்ளோஸ் பண்ணுவாங்க? அங்கதான் இடிக்குது. எங்க அம்மா காலத்தோடயே இத அப்படியே பூட்டிருக்காங்க மாமா. அம்மா சாவல மர்மம் இருக்கா, அதனால கூட பூட்டிருக்கலாம். ஓ, அதனாலதான் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்திருக்க. ஆமா மாமா, பலமுறை முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா உள்ள வரும் போதுல ஏதாவது ஒரு தடை. நான் இந்த ரூமுக்குள்ள இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஆத்தி, நம்ம போயிருவோமா? ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது. வலி வலியா? வந்த வழியா போக வேண்டியதா? வெளியில இருந்து பார்க்கும்போது ரெண்டே ரெண்டு ரூம் தான் அந்த மாதிரி இருக்குது. இப்ப உள்ள வந்தா போய்கிட்டே இருக்குது. இப்ப இருட்டுக்குள்ள வலி எங்கன்னே தெரியலையே. எப்பா உங்க மொபைல்ல பேட்டரி இருக்கும்லப்பா, அடிங்க. டேய், போனை கடையில வச்சுட்டு வந்துட்டேன்டா. சரி சரி, எப்படி வலி இல்லாம இருக்காதுல்ல, நம்ம அந்த பாதையா போய் போகலாம். ஆத்தி, இல்ல நம்ம வந்த பாதையா அப்படி திரும்பி போவோமே, வலி வந்துரும்ல. திரும்பி பார்த்தா அந்த பாதியே இல்ல. பாதையே இல்லையா? ஆமா ராணிமா, இப்ப பாருங்க நம்ம இந்த ரூம் விட்டு வெளியில இன்னொரு ரூமுக்கு போவோம். திரும்பி இந்த ரூமை பாருங்க, பாதையே இருக்காது. அத்தி மாட்டிக்கிட்டோமோ? அத்தி, யாருமே தெரியாத இடத்துக்கு வந்தோம். இப்ப காப்பாத்த கூட யாரும் வர முடியாது போலுக்கு. அம்மா, மாட்டிக்கிட்டோம் போலுக்கு. மாமா சரி, நான் கொஞ்சம் முள்ள தள்ளி போலாம் மாமா. சரி. என்ன மாமா, வலியே வர மாட்டேங்குது. அதுக்காக வலிப்பாதை இல்லாமல இருக்கும். இருக்கும், ஒருவேளை இருட்டுல நமக்கு தெரியணுமா? இல்ல மாமா, நான் கரெக்டா எண்ணிக்கிட்டு கால் தடுத்து வச்சுக்கிட்டு தான் வரேன். திரும்பி பார்த்தா வலி இல்லையே. வலி இல்லையா? அத்தி, அம்மாடி. அதெல்லாம் இருக்கும், நீ டென்ஷன் எடுக்காத. எனக்கு டென்ஷன்லாம் இல்ல மாமா. அத்தி, உனக்கு டென்ஷன் இல்லையா? இப்போ அதுக்கு அடுத்த ரூமுக்கு போவோம். அங்க இருந்து ஜன்னல் வழியா குதிச்சிருவோம். அவ்வளவுதான், ஜன்னல் தான் தெரியுது இல்ல, அது வழியா குதிச்சிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லவா? எனக்கு இல்ல, அந்த அக்கா பாருங்க. பயப்படாதீங்க நீ, அப்படி கழுத்தா கட்ட என்ன, ஜன்னல் இருக்குதா? இவ்வளவு யோசனை ஜன்னலை திறந்து பார்க்காம இருப்பேனா? ஜன்னல் சும்மா பியாருக்கு இருக்கு, அங்க ஒண்ணுமே இல்ல. என்ன சொல்றீங்க? அது ஜன்னல் மாதிரி இருக்கிற போட்டோ. போட்டோவா? போட்டோவா? வேணா செக் பண்ணி பாரு. அது போட்டோ, நம்ம தான் ஜன்னல் நினைச்சிட்டு இருக்கோம். அப்பனா அது ஜன்னல் இல்லையா? என்ன பண்ணனே தெரியல. அத்தி, சத்தத்தெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. சரி, கண்டிப்பா வலிப்பாதை இருக்கும், நம்ம போலாம் வாங்க. எங்க வலிப்பாதை இருக்கு? அது இருக்கும், வாங்க. வலிப்பாதை எங்கேயுமே இல்ல. சரி, பயப்படாதீங்க. எப்படி வெளியில போயிடலாம்? எப்படி போறோம்? பயப்படாத பயப்படாத. இங்க பாரு, பயந்துன்னு வச்சுக்கோயேன், மூளை வேலை செய்யவே செய்யாது. இந்த மாதிரி நேரத்துல தெளிவா இருக்கணும்னா மூளையை ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கணும். அந்த தைரியத்தை தான் நான் நிக்கிறேன். கண்டிப்பா நீ பயங்கரமா யோசிப்ப. உன் மூளை வச்சு நான் பார்க்கணும். எனக்கு பயம் இல்ல, நீ எப்படி எல்லாம் யோசிக்கிறேன்னு நான் பார்க்கணும். இசை, இதுல என்னடி பயப்படுறதுக்கு இருக்கு? மனுஷன் கட்டது என்ன, ஒன்னும் பயப்பட வேண்டாம். இரு, எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குன்னா இது கூட ராஜாக்கள் எதிரிகிட்ட தப்பிக்கிறதுக்கு ஒண்ணு போல இருக்கக்காக கட்டியிருக்கலாம். இங்க பாரு, அப்பெல்லாம் எதிரிகள் அதிகம், அதனால பிடிக்க வரவங்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணிருக்கலாம். அநேகமா இந்த மாதிரி வீடுகளுக்கெல்லாம் நாம எதிர்பார்க்கிற மாதிரி வாசல் இருக்காது, அண்டர் கிரவுண்ட் தான் இருக்கும். அதனால தரையை தட்டிக்கிட்டே போங்க. நினைச்சேன் உன் மூளை அபாரமா வேலை செய்யணும். கரெக்ட். அது எப்படி சார் உனக்கு இதெல்லாம் தெரியுது? அது தெரியும் மாமா. இங்க பாருங்க, வாசல் மேலெல்லாம் தேட வேண்டாம், கண்டிப்பா கீழே தரையில தான் இருக்கும். தரைனா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம நடக்கும் போது வித்தியாசத்தை உணர முடியுமான்னு பாருங்க. செருப்பெல்லாம் கலத்திருங்க. நாம எப்பவும் ஸ்டெப் எடுத்து வைக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் நம்ம வைக்கிற ஸ்டெப் வேற மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல லேசா தட்டி பாருங்க, டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கும். எப்படி? அந்த காலத்துல பெரும்பாலும் மரங்களை தான் யூஸ் பண்ணுவாங்க, நிலைக்கதவு கதவுக்கெல்லாம். இன்னொன்னு இரும்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஏன்னா ஒருவேளை எதிர்கிட்ட தப்பிக்கும் போது அந்த இரும்பு சத்தமே காட்டி கொடுத்துரும். அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல தமிழ அந்த அளவுக்கு மரங்கள் தான் யூஸ் பண்ணானே தவிர இரும்பை யூஸ் பண்ணவே இல்ல. இரும்போட பயன்பாடு கம்மி தான். அதுல இரும்பு வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தல. இன்னொன்னு, இது அரமனை, இரும்பை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ இது மரத்தால் ஆனதுதான். தைரியமா தட்டி பாருங்க. போ போ போ. மூளை மூளை கண்ணால பாத்துட்டேன். சரி சரி, வாங்க தேடி போலாம். இதான் கிச்சன் போலக்கே. ஆமா, இதுதான் கிச்சனு. இதுல ஒண்ணு நல்லா நோட் பண்ணி பாருங்க. சமையல் பண்ண மாதிரியே இருக்குது. அப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால அதை அப்படி போட்டுட்டு போயிருக்காங்க. எதை வச்சு சொல்லிட்டு இருக்கா? இல்ல மாமா, இல்ல நம்ம காலி பண்ணி போறோம், இல்ல இதுக்கப்புறம் இங்க வாழ வேண்டாம், நம்ம வேற இடத்துக்கு குடி போயிடலாம் நினைச்சிருந்தா அவங்க எல்லாத்தையும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்கணும். வச்சது வச்ச இடத்துல இருக்குது அப்படின்னா அவசரமா ஓடி இருக்காங்க. அதை வச்சுதான் சொல்றேன். ஏதோ சம்பவம் நடந்திருக்குது, அப்படி போட்டுட்டு ஓடி இருக்காங்க. சரி சரி, எல்லாரும் கிச்சன்லயே தட்டுங்க. பெரும்பாலும் பாதைகள் கிச்சன் வழியா தான் இருக்கும். ஏன்னா இங்க பெண்கள் தான் இருப்பாங்க. அதனால டக்குனு எதிரிகள் பெண்கள் ரூமுக்கு வர மாட்டாங்க. சோ இந்த வழியில பாதை இருக்கிறதுக்கு வழி இருக்குது. சரி, இதை கீழே தட்டி பாருங்க. இவ்வளவு நேரமா குழந்தை மாதிரி பேசினா இப்போ இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறா. இது இசையா இல்ல பொம்மிமாவா இல்லன்னா அள்ளி மலரா? இவ சொன்ன மாதிரி இதுல மட்டும் பாதை இருந்ததுன்னா ஒண்ணு பொம்மிமாவா இருக்கணும், இல்ல அள்ளி மலர் பாட்டியா இருக்கணும். வாய்ப்பு இல்ல, உருவமே மாறி போச்சு. இவ இசை மாதிரியே தெரியல. இசை இசை, அநேகமா பாதை இங்கதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இசை உன்னை அண்ணி கூப்பிட்டாங்க. யாரு? யாரா? இல்ல, இது இசை இல்ல, இது இசையே இல்ல. இங்க பாருங்க, கண்டிப்பா இந்த இடத்துல வழிபாதை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% வாய்ப்பு இருக்குது. சோ இங்க ஏதாவது உங்களுக்கு டிஃபரெண்டா தெரிஞ்சுச்சுன்னா உடனே அந்த இடத்த நீங்க செக் பண்ணிருங்க. இசை அம்மா இப்படி பேச மாட்டாங்களே. இசை இசை அம்மா, இல்ல சரி, நான் தேடுறேன். பாஸ்டா தேடுங்க, நமக்கு நேரம் இல்ல. டக்குனு அந்த சைடு போணும். சரி. அப்பா யப்பா யப்பா, எப்படியே வந்துட்டேன் பாத்தியாட்டி. என்ன இப்ப வேற மாதிரி பேசுறா? இசை கத்திக்கிட்டு. இது இசை, இது நல்லா தெரியுது. செட்டி, இருட்டு உள்ள அப்படி இருக்குதே. சபா, நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். எனக்கு கொலையே நடுங்கி போச்சுட்டி. எப்படி வழிபாதை கண்டுபிடிச்சு வந்தா? அவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு பாத்தியா? எமோ, நீங்க தான கூட்டிட்டு வந்தியா? ஆமாடா, நான் தான். எனக்கு தான் தெரியுமே, இது நான் பல வாட்டி வந்திருக்கேனே. இப்படி வந்தா வந்துரும் எனக்கு தெரியுமே. அதான் நான் தைரியமா கூட்டிட்டு போனேன். என்ன ஒரே குழப்பமா இருக்கு. சரி, வீட்டுக்கு போமா. வீட்டுல தேடுவாங்கல்ல, நம்ம வீட்டுக்கு போவோம். இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இல்ல, பக்கத்துல இருந்து அரமனை, அங்க போயிட்டா என்ன? நீங்க வந்துருவீங்களா? நான் வந்துருவேன். ஆனா வீட்டுல இருக்கவங்கள தேடுவாங்களே. தேடுவாங்க, பாத்துக்கலாம். சரி மாமா. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், உள்ள போட்டாலும் பரவாயில்ல, கேட்ட வரைக்கும் வந்து போயிடலாம். என்ன சத்தம்? பழைய பில்டிங்லாடி, அதான் அப்படி சத்தம் கேட்கும். பழைய பில்டிங்ல அப்படி சத்தம் கேட்குமா? ஆமா, இது பழைய பில்டிங்ல, அதான் அப்படி அலறும். காத்து சத்தம் டி. காத்து சத்தம் மாதிரி தெரியல, ஏதோ பொண்ணு கத்துன மாதிரி இருந்தது. இல்ல மாமா, அதே காத்து ரொம்ப அடிக்கா அப்படி அடிக்கல, அது நமக்கு ஒரு பொண்ணு அழுத மாதிரி கேக்குது. ஆமாப்பா, அந்த சத்தம் தான். நம்ம அரமனைக்கு போலாம் வாங்க. இல்லையா, நல்லா அந்த மாதிரி சத்தம் கிடைச்ச. இல்ல மாமா, நீங்க வாங்க. இதுவும் காத்து சத்தமா? இது கதவு சத்தம்டி. கதவு சத்தமா? பாருங்க, அப்படிதானே போடுது. அது ஏற்கனவே நான் கெதி கிளக்கி இருக்கேன். இதுல இவ வேற விக்கிரி பண்ணுதால. இது கூட கதவு சத்தமானு கேட்க. இது அந்த மரத்துல இருக்க காகம், கழுகு, ஓனா, இது கத்துற சத்தம். நல்லா தெரியுமா? சரி, 6 மணிக்கு போகலாம். இல்ல, நான் இன்னைக்கு உண்மை தெரிஞ்சாகணும். ஒண்ணு பொம்மி மாவா நான் பார்க்கணும், இல்ல அள்ளி மரனா நான் பார்க்கணும்.
இவா இசையே இல்ல. என்ன போயிடலாமா எப்படி? கட்டாயமா போகணும். நானும் ரெடிதான். நான் மட்டும் எங்க நிக்க முடியும்? நானும் வரேன். சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம்ல. போகிறதுக்கு 10 நிமிஷம், உள்ள சுத்தி பார்க்கறதுக்கு 10 நிமிஷம், இங்க வரதுக்கு 10 நிமிஷம். 1/2 மணி நேரத்துல நம்ம போயிட்டு வந்துடலாம் மாமா. அப்போ சரி, அரவணை தானே, அண்ணங்களை சுத்தல விட்டுலாம். இங்கதான் சுத்திட்டு இருப்பானுங்க. நம்ம போயிட்டு வந்துடலாம் வாங்க. வந்துட்டா. சீக்கிரம் உள்ள வா. அங்க கேட்டு திறந்தா கிடக்கு, உள்ள போலாம். கெட்டு பூட்டி இருக்குன்னு சொன்னா தெரியல, கதவெல்லாம் திறந்து நமக்காக காத்திருந்த மாதிரி இருக்குது. வாங்க வாங்க. இரு, நான் ஃபர்ஸ்ட் போறேன். இருங்க, நாம அதை எட்டி பார்க்க. எட்டி பாரு, உன்னை நான் தூக்கிடுவேன். இந்த கேட்டு நடுசுக்கு வந்தாலே நீ எனக்கு தான் சொந்தம். அந்த கேட்டு நடுசுக்கு வந்தாலே நீ எனக்கு சொந்தம். ஏன்னா அதுக்கப்புறம் ஏன் கொட்டாதே. இரு இசை, நான் ஃபர்ஸ்ட் போறேன். இல்ல இல்ல, நான் போய் பாக்குறேன் எப்படி இருக்குன்னு பாக்க. அப்புறம் நீங்க எல்லாம் வாங்க. டேய் ராஜா, அதுல நில்லு. சரிங்கம்மா. அடே அதுல நில்லு. நான் லைட்டா உள்ள போயிட்டு வரேன். ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து உள்ள போலாம். ஏன்னா கேட்லாம் திறந்து கிடக்கு பாத்தியா, அதுக்குதான். இல்ல, நான் முதல்ல உள்ள போறேன். இருங்க மாமா, நான் பாக்க. வா, நடிச்சுக்கு வா, நடிச்சுக்கு வா. அதான் என் கோட்டை, அதுல இருந்து என் கோட்டை ஆரம்பம். வா வா வா. இன்னும் ஒரே ஒரு அடிதான், இன்னும் ஒரே ஒரு அடிதான். எடுத்து வை, எடுத்து வை. நான் உன்னை உள்ள இழுத்துக்கிடுத, எனக்கு சொந்தமாக்கிக்கிடுத, எனக்கு சொந்தமாக்கிக்கிடுத. வா 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 வா. ஒரு அடிதான், ஒரு அடி எடுத்து வை. நான் போயிட்டு வரேன். வேண்டாம், விட்டுறாள, அவளை விட்டு. ஏன் சொத்து உங்க சீமா புத்திரி புடிங்க. தங்கப்புல, தங்கப்புல பொண்ணு எடுத்துருவேன். தங்கப்புல, தங்கப்புள்ளையா? அவ பார்த்துட்டா வேலைக்கு. தங்கப்புல, நீங்க வாமா. பொண்ணுதான் கூட்டிட்டு வர நினைச்சேன். அதான் ஒப்பா வச்சு அழுதுட்டு இருப்பீங்களே. உங்க பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு. என் பிள்ளைய என்கிட்ட கொண்டாங்க. அதெல்லாம் தர முடியாது. கோத்த கைப்பிட்டு வரக்கூடாது. பொண்ணு எடுத்துருவேன். என் பிள்ளைய தட்டு வச்சுக்கிறாங்க. என் பிள்ளை ஒன்னாதான் விட்டுட்டு இல்ல போனா, வீட்டு விட்டு போனாடா. அவ எங்க போயிட்டு கேளுங்க. உங்க சீம தம்பி அலெக்ஸ் முட்டுக்குள்ள பெருசுதான் கொண்டு வந்துருக்க. புள்ளைய தேடிட்டு வானா, புள்ள கூடயே போயிருக்கான். கொன்னுதான் கூட்டு வந்து நினைச்சேன். கொள்ளுவான், ஆளை பார்த்துக்கிட்டு கொள்ளுவான். இப்ப நீ கண்ணி அடிச்சுட்டு இருக்க. நான் தான் கண்ணி சிந்தனும். என்னைக்காவது நீ வீட்டு விட்டு வெளியில போகத பார்த்த போதியிடணும் பார்க்க மாட்டேன். மூஞ்சி முதல்ல பேத்து எடுத்துருவேன். டேய், புள்ளி திட்டாத, கோவத்தை குழப்பிடாத சொல்லிட்டேன். இதுதான் இவளுக்கு கடைசி. இனிமேல் இவன் வீட்டை விட்டு எங்க போக கூடாது. மீறி போனா நான் யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். வாங்கடா. என் பேர பிள்ளை எங்க கொண்டுட்டு போற? என் புள்ள. அதெல்லாம் முடியாது. புள்ளைய கொடு. வேண்டா, புள்ளைய கொடு. கொடுக்கலன்னா நான் யாருன்னு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். என்ன பேச்சுல வரமா இருக்கு? நான் சும்மா சொல்லல. எனக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். என் பேர பிள்ளைகளுக்கும் என் புள்ளைக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உன்ன மாதிரி முரட்டவங்கிட்டலாம் என் புள்ள வாழணும் அவசியம் இல்ல. மரியாதைய பேர பிள்ளைல கொடுத்துரு. பேர பிள்ளைல கொடுத்துரு. என் சீர்வத்தை நான் காட்ட ஆரம்பிச்சேன். அதை ஏற்கனவே காட்டிட்டா. இன்னும் நான் காட்டல. காட்ட வச்சிடாத. இனிமேல் உனக்கும் இசைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல.
வார்த்தையை விடாத. நான் சத்தியமா தான் சொல்றேன், உனக்கும் என் பிள்ளைக்கு இனி எந்த சம்பந்தமும் கிடையாது. என் பிள்ளைகிட்ட நீ ஒண்ணு சேரணும் அவசியமே இல்லை. அப்போ புள்ளை தேடி போயிருக்க வேண்டியதுன்னு தொலைச்சவன் நீதானடா. நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதான் பொறுமையா இருந்த. இனி என் பிள்ளைய தொலைய மாட்டா. என் பிள்ளை தொலைன்னு அவசியம் இருக்காது. உனக்கும் என் பிள்ளைக்கு நீ எந்த சம்பந்தமும் இருக்காது. உன் கூட இருக்கிற வரைக்கும் நான் என் பிள்ளைய பார்த்து பயந்துகிட்டே இருக்கணும். என் பிள்ளைக்கு என்ன ஆகும் நான் பயந்துகிட்டே இருக்கணும். உனக்கும் என் பிள்ளைக்கு இனி எந்த சம்மந்தமும் இல்ல. இனி இந்த கிங்ஸனுக்கு இசைக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நான் ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும். திரும்ப திரும்ப சொல்ல வச்சிடாத. நான் முடிவெடுத்ததுதான். உனக்கும் என் பிள்ளைக்கும் என் பேர பிள்ளைக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்ல. சத்தியமா சொல்றேன். சீர்வத்தை காட்ட வச்சிடாத. என் பொண்டாட்டி கூட சண்டை போடுவேன், சேருவேன். அது என் விருப்பம். நல்ல வாழதுக்கு தாண்டா என் பிள்ளைய கொடுத்த. உன் உருட்டல் மட்டும் பயந்து என் பிள்ளை சாவதுக்கு இல்ல. அப்படி ஒண்ணு உனக்கு பயந்து என் பிள்ளை உன் கூட வாழ வேண்டாம். நீ மனுஷன் மாதிரி இல்ல, காட்டு மிராண்டி முரட. உன் கூட என் பிள்ளை வாழாது. போக்கலாம் அவ என் கூட வாழ்றாளா இல்லையானு. ஏய் காத்துக்கிட்டு ரெடி. மரத்துல வேற எங்க வச்சுக்க. உங்க அப்பனுக்கு இன்னொரு பேர பிள்ளை வேணுமா? கொடுத்துடலாம். கோத்தோத அவ என் பொண்டாட்டி. ஒன்னால என்ன பண்ண முடியுப்பா? திமிரோட பேசிக்கிட்டு இருக்க. தூக்கி வளர்த்தவங்கிட்ட திமிர பேசிட்டு இருக்கல நீ. அவளுக்கு மிஞ்சி எனக்கு எவனும் இல்லை. என் பொண்டாட்டிக்காக என்ன பண்ணாலும் பண்ணுவேன். அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சா அவனை இல்லாம கூட நான் பண்ணுவேன். பைத்தியம் இருக்க. உன் கூட என் பிள்ளை வாழவே வாழாது. வாடி வாடி. என் புள்ளுக்கிட்ட உன் வீரத்தை காட்டுல. எல்லாம் வாங்கடா. வாடி. ஓ புருஷங்க நினைக்க இங்க வா. ஏண்டா எப்படி எப்படி பயன்படுத்த? வாங்கடா. இப்ப சொல்றதா உனக்கும் என் பிள்ளைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என் புள்ள கூட நீ பேசுறதோ பொழுகிறதோ இனி நான் போத்த. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எவனும் எந்த கேள்வியில கேட்க கூடாது. எந்த கொம்பனுக்கு அதிகாரம் இல்ல. என்னையோ என் புள்ளையோ யாராவது நீ தொந்தரவு பண்ணுனீங்க. சாரில என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன என்னாச்சு? இனிமேல் என் பிள்ளைக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இதுக்கப்புறம் என் பிள்ளை விஷயத்துல வந்தா இவனுக்கும் என் பிள்ளைக்குமான உரம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் என் பிள்ளை விஷயத்தை இவன் தலையிட கூடாது. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? எல்லாருக்கும் நான் சொல்றதா இந்த வீட்டுக்கு எல்லாரும் கேட்டுக்கோங்க. இனிமேல் இவனுக்கும் என் பிள்ளைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. கோவத்தை கலப்பிடாத. இன்னைக்கு என் பிள்ளை இவனுக்கு பயந்து எங்க போனா நாளைக்கு பயத்த வேற எங்கேயாவது போயிட்டானா? இப்படி பயந்து இவன் கூட என் பிள்ளை வாழணுமா? மனசே கூட வாழ காட்டு பிராண்டி பொருளை வாழ முடியுமா? என் புள்ள சந்தோஷமா இருக்கிறதா நான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இவன் கூட வாழ்ந்தா என் புள்ள பயத்துல எங்காவது ஓடி போயிடுவா. ஓடா உன் மாமனாரு உன் பொண்ணாடி கூட்டு போயிட்டாரு. ஊட்டி மாட்டி வாழ்ந்தான்னு பாத்துருக்கீங்க. 2 பேர் சிங்கி அடிங்கடா. நீங்க இருக்கணும் இருந்துக்க. உனக்கு உரிமை இருக்கு. ஆனா என் புள்ள கூட இருக்க முடியாது. என் புள்ளைய எப்படி பாக்கணும்னு எனக்கு தெரியும். எவனும் தலையிடக்கூடாது. வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்ட சொல்லிருங்க. இனி இசைக்கும் கிங்ஸனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்பவும் பொறுமையா இருக்க. சோதிச்சிடாத. இல்ல ஒன்னா மாதிரி ஒரு முரடனுக்கு என் புள்ளைய நான் கொடுக்கவே மாட்டேன். உன் கூட என் புள்ள வாழவும் செய்யாது. என்னடா என்ன நடக்குறீங்க? அண்ணே தப்பு பண்ணாதுண்ணே. அவன் பொண்டாட்டி தானே. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அதான் திரும்ப சொல்றேன். இனிமேல கிங்ஸின் பொண்டாட்டி இசை கிடையாது. ஓ யார் பண்ணாலும் வாழ்ந்துட்டு போ. கொண்டுருவேன். இந்த கிங்ஸனுக்கு எப்பவுமே இசைடா. இசைக்கு எப்பவுமே கிங்ஸன் தான். இன்னொரு போட்ட வந்தது பண்டு மாக்கிட்டு பொண்ணு கூட்டு போயிருவேன். எதுக்கும் அஞ்சாதவன் தெரியல. பிறந்ததுக்கான அடையாளமே இல்லாம ஆக்கிடுவேன். உன்னை காப்பாத்துறவன் நாதா. நானே நீ பிறந்ததுக்கு அடையாளம் ஆக்கிட்டு போயிருவேன். பேசுடா பேசு. நீ எதுக்கும் துணிஞ்சவன் தானே. இவரக்கப்பட்ட மனித ஜென்மம் தானே. நீ இவரக்க இல்லாத மனித ஜென்மம் தானே. நீ இப்படிப்பட்டவன தெரிஞ்சு என் பிள்ளைய நான் பிடிச்சா பாரு. என்னடா என்ன பேசிட்டு இருக்க? ஓயாமல நான் சொல்லி கிட்ட மாட்டேன். நான் சொன்னதுதான். என் பிள்ளைக்கும் இவனுக்கும் இனி எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி அவன் வேணும்னா அவன் கோர்ட்டு மூலமா சந்திக்கட்டும். வார்த்தை விடாத. திரும்பவும் சொல்றேன். நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நிக்க. என் புள்ள மேலேயே என் பேர புள்ள மேலே நீ சுதந்திரம் கொண்டாட முடியாது. அவங்க இனி உன் சொத்தும் கிடையாது. என் சொத்தை நீ என் சொத்துல நீ எப்படி சொல்ல முடியும்? அண்ணே தப்பு பண்ணாதானே. எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? சார் நீ பயத்துல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் பயத்துல பண்ணல. என் பிள்ளைய பாதுகாக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் முன்னால மாதிரி இல்ல. இவன் பழைய கிங்ஸ்னா இல்ல. பழைய கிங்ஸ்னா இருந்தா நானே என் பிள்ளைய கொண்டு கொடுத்துருப்பேன். இவன் மாறிட்டான். இவன் கிங்ஸ்னா இல்ல. இவன் கிங்ஸ்னா இல்ல. இப்ப மிருகமா வந்து நிக்கா. மிருகம் காட்டு மிராண்டி. இவன் இருக்க மனுஷன்.
இப்படி ஈவரக்கல்லாத ஒருத்தனுக்கு என் பிள்ளையா கல்லஞ்சக்கார என் பிள்ளை கிட்ட 20 நாள் தண்டிச்சிருக்கான். என்ன உனக்கு மட்டும் தான் வலிக்கிற மாதிரி எப்படியோ வலிக்க வச்சிருந்தா என் பிள்ளை உடலால் உள்ளத்தால எப்படி அப்பள வாத்தடிச்சா வந்து எட்டி பார்த்தா நீ ஏன்டா அப்படி பண்ணல? பிள்ளை எப்படிலாம் கஷ்டப்பட்டா நீ ஏன்டா வந்து பாக்கல? பாக்குறதுக்கு என் மனசுல தைரியம் இல்ல. பாக்குறதுக்கு என் மனசுல தைரியம் இல்ல. அதான் நான் வரல. போய் இவன் பிள்ளை என் பிள்ளை கொண்டுட்டானே, இவளை பழி வாங்கியிருக்கான். நான் இதுக்கு என் பொண்ணட்ட பழி வாங்கணும்? உன் பிள்ளைய கொண்டுட்டால, அப்படிதான் நீ பழிய போட்டிருக்க. அதுக்கு நீ பழிக்கு பழி வாங்கியிருக்க. என் பிள்ளைய நீ எட்டி கூட பார்க்க வரல. இவ்வளவு கல்லஞ்சமா மாறிட்ட. நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். அத்தனை பழி நீ என் பிள்ளை மேல போட்டுட்டு என் பிள்ளைய குத்துரும் கொலை பண்ணி போட்டுட்டு போயிடுற. இனி எப்படி உங்களை வர மாட்டேன். இனி எப்படி உங்களை வர மாட்டேன். நான் இவனுக்கு போக சொல்லுங்க.